Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முதலமைச்சரை பற்றி அவதூறாக பேசிய புகாரில் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரை பற்றி அவதூறாக பேசிய புகாரில் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கலவரத்தை தூண்டும் விதமாக பேசுவது உள்ளிட்ட பிரிவுகளில் ஆத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் விஜயை நடிகையுடன் தொடர்புபடுத்தி ஒருமையில் பேசியதாக புகார் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சரவணன். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. தமிழக வெற்றி கழக முதல் ஆட்சி அமைந்ததுடனே திமுக பல்வேறு பொதுக்கூட்டங்களில் தொடர்ச்சியாக முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள். இது தொடர்பாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் மீது அவ்வப்போது போலீசாரும் வழக்கு பதிவு செய்து வரக்கூடிய நிலையில தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தமிழக முதலமைச்சர் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் குறித்து அவதூறு பேசியது தற்போது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அனிதா ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் விஜய் குறித்து ஒருமையில் பேசியதோடு ஒரு பிரபல நடிகையுடன் ஒப்பிட்டு அவரது தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சித்தது அங்கு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களோட அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த பொதுக்கூட்டத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிய பேச்சுகள் கலவரத்தை தூண்டும் விதமாகவும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலும் கருத்துக்களை பதிவிட்டதாக தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் குற்றம் சாட்டினார்கள். முன்னாள் அமைச்சரின் இந்த பேச்சுக்கு கடும் எதிர்ப்புகள் தெரிவித்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஆத்தூர் காவல் நிலையத்தில் புகார் மனுவையும் அளித்திருந்தார்கள். இந்த புகாரின் அடிப்படையில் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது 3 முக்கிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. BNS 192 அதாவது கலவரத்தை தூண்டும் நோக்கத்துடன் பேசுதல், BNS 296B பொது இடத்தில் ஆபாசமாக பேசுதல், BNS 3512 மிரட்டல் விடுத்தல் மற்றும் அவமதித்தல் என்று 3 பிரிவுகளின் கீழ் முன்னாள் அமைச்சர் மீது தற்போது இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் திருச்செந்தூர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய இடங்களில் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு அந்த வரவேற்பானது அதிகம் இருப்பதாகவே திமுக நிர்வாகிகள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. இது குறித்து தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் அருகே இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக நிர்வாகியினர் நேற்று மாலை இது தொடர்பாக ஒரு புகார் மனுவையும் அது மட்டுமல்லாமல் அந்த பொதுக்கூட்டத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியிருக்கக்கூடிய அந்த காணொலி காட்சியும் ஆதாரமாக வைத்து இந்த புகார் மனு அளிக்கப்பட்டிருந்தது. உடனடியாக இது குறித்து விசாரணை நடத்தி தற்பொழுது அனிதா ராதாகிருஷ்ணன் மீது 3 பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக திமுக நிர்வாகிகள் தமிழக முதலமைச்சருக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் அவரது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் பல்வேறு விவாதங்களும் அவ்வப்போது திமுக நிர்வாகிகள் செய்து வருகிறார்கள். எனவே தற்பொழுது இது குறித்து பொதுக்கூட்டத்தில் பேசியதற்காக அனிதா ராதாகிருஷ்ணன் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது திமுக மத்தியினர் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சரவணன்.